திமுக மாநிலங்களவை உறுப்பினருக்கான வேட்புமனு தாக்கல் தற்போது நடைபெற்று வருகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திருச்சி சிவா மற்றும் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் ஆகியோர் வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். மாநிலங்களவை உறுப்பினராக கூடிய சிவா தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் மாநிலங்களவை உறுப்பினருக்கான அந்த வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்காக வந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்று வரக்கூடிய இந்த வேட்புமனு தாக்கலின் போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இருக்கிறார். உடன் திமுக பொருளாளர் டி.ஆர். பாலு எம்பியும் உடன் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் திருச்சி சிவா தொடர்ந்து தற்போது 6வது முறையாக மாநிலங்களவை உறுப்பினர் ஆவார் என்பது குறிப்பிடத்தக்கது. அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுகவில் 2 உறுப்பினர்கள் மாநிலங்களவைக்கு தெரிவு செய்யப்பட இருக்கிறார்கள். அதற்காக அவர்கள் தற்போது வேட்புமனு செய்வதற்காக வந்திருக்கிறார்கள். முதற்கட்டமாக தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திருச்சி சிவா வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறார். அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாநிலங்களவை உறுப்பினராகிறார் திருச்சி சிவா. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் இன்னும் சற்று நேரத்தில் அவர் வேட்புமனுவை தாக்கல் செய்ய உள்ளார். அதற்கான பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. ஆவணங்களை சரிபார்க்கும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் 6 மாநிலங்களவை உறுப்பினர்கள் காலியாக உள்ள நிலையில் திமுகவிற்கு 4, அதிமுகவிற்கு 2 என்ற அந்த இடங்கள் இருக்கக்கூடிய நிலையில் அதிமுக சார்பில் 2 பேரும், அதாவது கூட்டணி கட்சிக்கு 1 ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தம்பிதுரை வேட்புமனு தாக்கல் செய்தார், அன்புமணியும் தாக்கல் செய்தார். தற்போது திமுக தரப்பில் திருச்சி சிவா மீண்டும் மாநிலங்களவை உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். இந்த மாநிலங்களவை உறுப்பினர் போட்டிக்கு யாரும் போட்டியிட மாட்டார்கள் என்பதால் போட்டியின்றியே அனைத்து உறுப்பினர்களும் அதிகபட்சமாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திருச்சி சிவா வேட்புமனு தாக்கல் செய்கிறார். அதற்கான அந்த வேட்புமனு தாக்கல் படிவத்தில் அவர் கையெழுத்திட்டு வருகிறார். அதிகாரிகள் முன்னிலையில் ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு தற்போது அவர் அதில் எழுதப்பட்டுள்ளவற்றை வாசித்து வருகிறார். அந்த காலம் ஒன்றை நிரப்புவதற்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட விதிகளுக்கு இணங்க நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் முழு முதல் ஆட்சியையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகின்றேன். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், விவரங்கள். வணக்கம் சரவணன். திமுக சார்பாக திருச்சி சிவா மாநில வேட்பாளர் தனது வேட்புமனு தாக்கல் செய்தார். தமிழக முதல்வர் முன்னிலையும் மற்றும் கூட்டணி கட்சியை குறிப்பாக திமுக சார்பாக திருப்பூர் பாலாஜி மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் டி.ஆர். பாலு முன்னிலையில் இப்போது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார் சிவா. 30 ஆண்டு காலமாக மக்களவை உறுப்பினராக இருந்து வருகிறார். மிக முக்கியமாக தமிழகத்தின் மிக முக்கிய முகமாக டெல்லியில் திகழ்ந்து வருகிறார். பல்வேறு விவாதங்களில் பங்கேற்று தமிழர் நலன் சார்ந்தும் தமிழர் உரிமையை சார்ந்தும் பல்வேறு குரலை மாநிலவையில் கொடுத்து வரப்பதாக இருக்கிறார். தொடர்ந்து பல்வேறு பணிகளை மீண்டும் அவர் மாநில உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில சட்டம் தமிழக முதல்வர் முன்னிலையில் அவர் வேட்புமனு தாக்கல் செய்வது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுது. அடுத்தடுத்து கூட்டணி கட்சியினர் மிக முக்கியமாக காங்கிரஸ் சேர்ந்த திலக் அவர்களும் மற்றும் தேமுதிக சார்பாக எல்.கே. அவர்களும் அடுத்தடுத்து வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், அதாவது திமுக சார்பாக 2 பேரும், கூட்டணி கட்சிக்கு 2 பேர் கொடுக்கப்பட்ட நிலையில திருச்சி சிவாவுக்கு அடுத்ததாக ரவீந்திரன் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். அதுக்கு முன்னதாக தமிழக முதல்வர் முன்னிலையில திருச்சி சிவா அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்து வருகிறார். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நௌசாத். பிப்ரவரி 26ஆம் தேதி மாநிலங்களவைக்கான அந்த தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கிய நிலையில் மாநிலங்களவை உறுப்பினர்களாக அடுத்து யாரை தேர்வு செய்யலாம் என்றபடி ஆலோசனை நடைபெற்று வந்த நிலையில் திமுகவிற்கு 4 உறுப்பினர்களும் அதிமுகவிற்கு 2 உறுப்பினர்களும் இருந்தனர். தற்போது தொகுதி பங்கீடு தொடர்பான சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறக்கூடிய நிலையில் தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தையில் கூட்டணி கட்சிகளுக்கு திமுக தலா 1 மாநிலங்களவை உறுப்பினர் இடங்களை அளித்திருக்கிறது. அந்த வகையில் மிஞ்சிய இடங்களை அதிமுகவுக்கு தலா திருச்சி சிவா மற்றும் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் ஆகியோர் தலா 1 இடங்களில் தேர்வாகிறார்கள். அதனைத் தொடர்ந்து காங்கிரசுக்கு 1 சீட்டும் அதே போல தேமுதிகவிற்கு 1 சீட்டும் வழங்கப்படுகிறது. தற்போது திமுக சார்பில் திருச்சி சிவா மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடுவதற்காக வேட்புமனுவை தாக்கல் செய்து கொண்டிருக்கிறார்.
அதனைத் தொடர்ந்து கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் தாக்கல் செய்ய இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் தரப்பில் திலக் தாக்கல் செய்யவிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து தேமுதிக தரப்பில் எல்.கே. சுதீஷ் தாக்கல் செய்யவிருக்கிறார். தற்போது திருச்சி சிவா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் வேட்புமனு தாக்கல் செய்து வருகிறார். 1996, 2002, 2007, 2014, 2020 என்று தொடர்ந்து 6 முறை மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தவர் கூடியவர் திருச்சி சிவா. 5 முறை இருந்தவர். தற்போது தொடர்ந்து 6வது முறையாக மாநிலங்களவைக்கு தேர்வாக இருக்கிறார் திருச்சி சிவா. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செரீனா வழங்க கேட்கலாம். செரீனா, தங்களிடம் கூடிய விவரங்கள். மாநிலங்களவையில் காலியாக இருக்கக்கூடிய 4 இடங்களுக்கான அந்த தேர்தல் 6 இடங்களுக்கான தேர்தலில் 4 இடங்கள் திமுகவிடமும் அதே போல 2 இடங்கள் அதிமுகவிடமும் இருக்கக்கூடிய நிலையில் அந்த 4 இடங்களுக்கான அந்த வேட்பாளர்களை நேற்று திமுக அறிவித்திருந்தது. இதனில்தான் தற்பொழுது அந்த திமுக சார்பில் போட்டியிட இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் தற்பொழுது வேட்புமனுவை முதலமைச்சர் முன்னிலையில் கூட்டணி கட்சி தலைவர்களின் ஆதரவுடன் தற்பொழுது வேட்புமனுவை தலைமை செயலகத்தில் தேர்தல் அதிகாரி முன்னிலையில் அந்த வேட்புமனு தாக்கல் என்பது நடைபெற்று வருகிறது. திமுக சார்பில் ஏற்கனவே எம்பியாக இருந்த திருச்சி சிவா மீண்டும் எம்பியாக போட்டியிடுவதற்கான வேட்புமனுவை தாக்கல் செய்து வருகிறார். முதலமைச்சர் முன்னிலையிலான இந்த வேட்புமனு தாக்கல் என்பது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக இன்றுடன் வேட்புமனு தாக்கல் என்பது நிறைவு பெற இருக்கிறது. அதற்கு முன்னதாக தற்பொழுது வேட்புமனு தாக்கல் என்பது நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து திமுக சார்பில் போட்டியிட இருக்கக்கூடிய கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் ஆகியோரும் இந்த வேட்புமனு தாக்கல் போது வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். குறிப்பாக 6 இடங்களில் புதிதாக உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான வேட்புமனு தாக்கல் என்பது கடந்த பிப்ரவரி 26ஆம் தேதி தொடங்கியிருந்தது. அது இன்றுடன் நிறைவு பெற இருக்கிறது. மேலும் வேட்புமனுக்களை வாபஸ் பெறக்கூடிய மார்ச் 9ஆம் தேதி வரையிலும் வேட்புமனு தாக்கல் என்பது இறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இதற்கான அந்த வேட்புமனு தாக்கல் என்பது நிறைவு பெற இருக்கிறது. திமுகவிடம் 4 இடங்கள் இருக்கக்கூடிய நிலையில் ஒரு இடத்தை காங்கிரசிற்கும் ஒரு இடத்தை தேமுதிகவிற்கும் வழங்கி இருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய 2 இடங்களில் போட்டியிடுவதற்கு திருச்சி சிவா மற்றும் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் ஆகியோர் தற்பொழுது வேட்புமனுவை தாக்கல் செய்து வருகிறார்கள். இந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு வரையிலும் சுயேட்சை வேட்பாளர்கள் மட்டுமே தாக்கல் செய்யப்பட்டு வந்த நிலையில் இதற்கான தேர்தல் வரக்கூடிய மார்ச் 16ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. 16ஆம் தேதிக்குள்ளாக இந்த போட்டியிடக்கூடிய வேட்புமனுக்கள் என்பது பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். அதற்கு பிறகாக சட்டமன்ற உறுப்பினர்கள் இதற்கான இந்த வாக்குகளை செலுத்தியதற்காக போட்டியின்றி இந்த 4 வேட்பாளர்களும் தேர்வு செய்யப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுகவிடம் இருக்கக்கூடிய 4 இடங்கள் மற்றும் அதிமுகவுடைய இருக்கக்கூடிய 2 இடங்களுக்கான அந்த 6 மொத்தமாக இருக்கக்கூடிய இடங்களுக்கான அந்த தேர்தல் மார்ச் 16ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அன்றே போட்டியின்றி அந்த 6 பேரும் தேர்வாவார்கள் என்று அறிவிப்பு என்பது வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னதாக தற்பொழுது வேட்புமனு தாக்கல் என்பது நடைபெற்று வருகிறது. திருச்சி சிவா முதலமைச்சர் முன்னிலையில் வேட்புமனுவை தாக்கல் செய்து வருகிறார். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி செலீனா. தற்போது திருச்சி சிவாவை தொடர்ந்து மாநிலங்களவை உறுப்பினர் வேட்புமனுவை கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் தாக்கல் செய்து வருகிறார். மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனுவை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் சென்னை தலைமை செயலகத்தில் உறுப்பினர் வேட்பாளராக போட்டியிடக்கூடிய கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் தாக்கல் செய்து வருகிறார். கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் தற்போது வேட்புமனுவை தாக்கல் செய்து வருகிறார். அந்த காட்சியை தற்போது நாம் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். திருநெல்வேலியை சேர்ந்த கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் தற்போது வேட்புமனுவை தாக்கல் செய்து வருகிறார். விஜயகாந்த் தொடங்கிய தேமுதிகவில் இணைந்த கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அதனை அடுத்து 2016ஆம் ஆண்டு திமுகவில் இணைந்தார். அதனைத் தொடர்ந்து அவர் திமுகவில் தொடர்ந்து பயணித்து வரக்கூடிய நிலையில் தற்போது அவருக்கு மாநிலங்களவை உறுப்பினர் போட்டியிடுவதற்கான அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தற்போது அதற்கான வேட்புமனுவை அவர் தாக்கல் செய்திருக்கிறார். தொடர்ந்து அவர் திமுக தரப்பிலிருந்து போட்டியின்றி அவர் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்படுவார் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக 1989 கூடங்குளம் அணுமின் நிலைய எதிர்ப்பு போராட்டத்தின் போது கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் பங்கேற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. வேட்புமனு படிவத்தில் அவர் தற்போது கையெழுத்திட்டு வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். ஆவணங்கள் அனைத்தும் சரிபார்த்த பின்பு வேட்புமனுக்கான அந்த படிவத்தில் அவர் கையெழுத்திட்டு வருகிறார். சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்று வரக்கூடிய வேட்புமனு தாக்கலில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவிலிருந்து மாநிலங்களவைக்கு போட்டியிடக்கூடிய கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் தற்போது வேட்புமனுவை தாக்கல் செய்து வருகிறார். முன்னதாக திருச்சி சிவா தாக்கல் செய்திருந்தார். தொடர்ந்து தற்போது முதன்முறையாக கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் மாநிலங்களவைக்கு தேர்வு செய்யப்பட இருக்கிறார். அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் எனும் நான் மாநிலங்களவையில் உள்ள இடம் ஒன்றை நிரப்புவதற்காக வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட விதிகளுக்கு இணங்க நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் முழுமுதல் ஆட்சியையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். கட்சிகள் முன்னிலையில் தற்போது வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன். நன்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தார் நௌசாத் மூலம் கேட்கலாம். நௌசாத், விவரங்கள். வணக்கம் சரவணன். தமிழக முதல்வர் முன்னிலையில் ராஜ்யசபா வேட்புமனுவை கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். தொடர்ந்து திமுகவில் பல்வேறு விவாதங்களில் பங்கேற்றவர் பேராசிரியராக இருந்து வருகிறார். குறிப்பாக திமுக இந்த 4 இடங்களில் ஒரு சிறுபான்மையினருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அதால் கான்ஸ்டன்டைன் ரவிக்குமார் கொடுக்கப்பட்டிருக்குது, ரவீந்திரன் கொடுக்கப்பட்டிருக்குது. தொடர்ந்து வேட்புமனை தாக்கல் செய்து உறுதிமொழி வாசித்திருக்கிறார். இவர் வேட்புமனு கொடுக்கும்பொழுது கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களும் உடனிருக்கிறார்கள். குறிப்பாக வீரபாண்டியன், கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த வீரபாண்டியன் ஆகட்டும் மற்றும் மதிமுகவுடைய துரை வைகோ, மேலும் துரை சபரை பிச்சாண்டி உள்ளிட்டோர் அமர்ந்திருக்கிறார்கள். இவர்கள் முன்னிலையில் தற்சமயம் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். தொடர்ந்து பல்வேறு விவாத மேடைகளில் செய்தி தொடர்பாளர் இருந்து திமுக ஆதரவாக பல்வேறு கருத்துக்களை பேசி வந்தவர் பேராசிரியராக இருந்து வருகிறார். முதல் முறையாக மாநிலவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். திமுக அறிவித்தது என்பது அவங்க பத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றதாக தெரிவிக்கும். அந்த அடிப்படையில் தற்சமயம் முதல்வர் முன்னிலையில் அவர் வேட்புமனை தாக்கல் செய்திருக்கிறார். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நௌசாத். தேர்தலுக்கான வேட்புமனுக்களை அந்தந்த கட்சி சார்பில் தாக்கல் செய்யப்பட்டு வருகிறது. இந்த சூழலில் திமுக சார்பில் திருச்சி சிவா, கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் ஆகியோர் தாக்கல் செய்த நிலையில் தற்பொழுது கிறிஸ்டோபர் திலக் காங்கிரஸ் தரப்பிலிருந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களை எமது செய்தியாளர் நௌஷாத் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நௌஷாத், விவரம். வணக்கம் தனலட்சுமி. குறிப்பாக ராஜ்யசபா இடத்திற்காக காங்கிரசுக்கு ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி இறுதி நாள் இன்றாக இருக்கிறது. இதற்கு முன்பாக திமுக சார்ந்த நபர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் அதற்கு குறிப்பாக திமுக கூட்டணி காங்கிரஸ் சேர்ந்த கிறிஸ்டோபர் திலக் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். அவருடன் மிக முக்கியமாக காங்கிரசுடைய தமிழ்நாடு கமிஷனுடைய தலைவர் செல்லத்துறையும் சட்டமன்ற உறுப்பினரும் மற்றும் ஜவாஹர்லா ஆகியோர் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக இவரை கிறிஸ்டோபர் திலக்கை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமாக அவர் குறிப்பாக மணிப்பூர் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களில் பொறுப்பு காங்கிரசுக்காக பணியாற்றியுள்ளார். தொடர்ந்து காங்கிரசுடைய குறிப்பாக ராகுல் காந்தி பண்பை பெற்றவராக இருக்கிறார். மேலும் இது மிக முக்கியமாக 28 தொகுதியில் காங்கிரஸ் ஒதுக்கப்பட்டு மாநிலவை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது மிக முக்கியமாக காங்கிரஸ் ஒதுக்கப்பட்டது. காங்கிரஸ் தற்சமயம் அவர் காங்கிரஸ் சார்பாக கிறிஸ்டோபர் திலக் தற்சமயம் வேட்புமனு தாக்கல் செய்த காட்சியை நீங்க பார்க்க முடிகிறது. தொடர்ந்து பல்வேறு ஆற்றிருக்கிறார். வெண்மதிப்பை ராகுல் கொண்டிருக்கிறார். மேலும் பல்வேறு பதவியிலையும் பொறுப்பை வகித்தவராக இருக்கிறார். இவர் சொந்த இவருடைய பொறுப்பு இவர் கொடுப்பார் யாரும் எதிர்பார்க்க நிலையில கிறிஸ்தவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடம் ஒதுக்கப்பட்டது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுது. அந்த அடிப்படையில் தான் இன்று காலை இப்பொழுது சரியாக முதல்வர் முன்னிலையில் தற்சமயம் வேட்புமனுவை தாக்கல் செய்து வருகிறார். தனலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி நௌஷாத். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் கிறிஸ்டோபர் திலக் காங்கிரஸ் சார்பிலிருந்து வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். தமிழகத்தில் 6 எம்பிக்களின் பதவிக்காலமானது தேமுதிக சார்பில் மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார் எல்.கே. சதீஷ். விவரங்களை எமது செய்தியாளர் நௌஷாத் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நௌஷாத், விவரம். வணக்கம் தனலட்சுமி. தேமுதிக சார்பாக ராஜ்யசபா வேட்புமனுவை எல்.கே. சதீஷ் தாக்கல் செய்கிறார். தமிழக முதல்வர் முன்னிலையில் குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து 6 மாநில உறுப்பினர் தேர்ந்தெடுக்க சுமார் மார்ச் 16ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் தெரிவிக்கப்பட்டது. அது வேட்புமனு தாக்கல் செய்ய இறுதி நாள் இன்றாக ஏற்கப்பட்ட நிலையில தேமுதிகவுக்கு ஒரு இடம் திமுக ஒதுக்கியது மாநிலவை உறுப்பினராக. அந்த அடிப்படையில் யார் போட்டியிடுவார் என்று எதிர்பார்த்ததில்லை. இன்று காலை தேமுதிக அதிகாரப்பூர்வமாக மாநில உறுப்பினர் பொறுப்புக்கு குறிப்பாக எல்.கே. சதீஷ் போட்டியிடுவார் அறிவிப்பு வெளியானது. இந்த அறிவிப்பு வெளியான உடனே இன்று சரியாக சட்டப்பேரவை வளாகத்திற்குரிய அவையில் தற்சமயம் தமிழக முதல்வர் முன்னிலையில் தேமுதிக சார்பாக பொருளாளர் எல்.கே. சதீஷ் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். அவருடன் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற குழு ராஜேஷ்குமார் மற்றும் ராசா ஆகியோர் பங்கேற்றுகிறார்கள்.
தேமுதிக சார்பாக முதல் முறையாக கட்சி தொடங்கியிருந்து முதல் முறையாக குறிப்பாக 21 ஆண்டுகள் கழித்து மாநிலவை உறுப்பினராக ஒரே ஒரு தேர்தலுக்கான என்றால் எல்கேஎஸ் ஆவார். அந்த அடிப்படையில் தொடர்ந்து இந்த வேட்புமனு தாக்கல் செய்து தற்சமயம் அமர்ந்த காட்சியை நம்மளால் பார்க்க முடிகிறது. தனலட்சுமி, தேமுதிக சார்பிலிருந்து முதல் முறையா எம்பி பதவிக்கு போட்டியிட இருக்கின்றனர். இந்த கட்சி சார்பில் என்ன சொல்லப்படுகிறது? மிக முக்கியமாக இந்த கட்சி சார்பாக தெரிவித்தது என்றால் இந்த தேர்தலில் போட்டியிட வேண்டும், ஆனால் வைக்கக்கூடிய கூட்டணி என்பது வெற்றி கூட்டணியாக இருக்க வேண்டும் என்பதில் குறிப்பாக தேமுதிகவினர் உறுதியாக இருந்தார்கள். அதை தான் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் கூட்டத்திலும் அவர்கள் உறுதியாக தெரிவித்தது பார்க்க முடியுது. என்றால் குறிப்பாக தேமுதிக சார்பில் நடத்தப்பட்ட மாநாட்டில் கூட்டணி குறித்த அறிவிப்பும் தெரிவித்தார்கள். அறிவிக்கவில்லை. அது மாறாக எங்கள் வெற்றி கூட்டணியே நாங்கள் குறிப்பாக தாமதப்படுத்தினாலும் கூட நிச்சயம் சரியான கூட்டணி சேர்வோம், அது வெற்றி கூட்டணியாக அமையும் என தெரிவித்திருந்தார் பிரேமலதா அவர்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த கூட்டணி அமைவதற்கான தாமதமானது. அந்த அடிப்படையில் தான் இந்த முறை என்பது வெற்றி வாய்ப்பை பறைசாற்ற வேண்டும். அது தேமுதிகவிற்கான மிக முக்கிய தேர்தலாக இந்த தேர்தல் பார்க்கப்படுகிறது. கட்சி அங்கீகாரத்தை பெற வேண்டிய சூழல் இருக்கிறது. அதனால்தான் மிக முக்கியமாக திமுக கூட்டணியை இருக்க வேண்டும் என்ற தேமுதிகவுடைய மார்ச் அறிவுறுத்தலை பார்க்க முடியும். அதனால்தான் அவர் குறிப்பாக ராஜ்யசபா 6 இடங்கள் ராஜ்யசபா வேண்டும் என கோரிக்கை வைத்ததாகவும் அதன் அடிப்படையில் திமுகவே அது மிக முக்கியமாக இசைவு காட்டி ஒரு ராஜ்யசபா இடங்களை ஒதுக்கியிருந்தார்கள். அது ஒதுக்கப்பட்ட நிலையில் தற்சமயம் முதல் முறையாக நாடாளுமன்ற உறுப்பினராக குறிப்பாக எல்கே சுதீஷ் என்று நான் மாநிலங்களில் உள்ள இடம் ஒன்றை நிரப்புவதற்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட விதிகளும் நிரப்புவதற்காக இந்திய அரசமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்று இந்திய நாட்டின் முழு முதல் ஆட்சியம் ஒருமைப்பாட்டையும் நிலை நிறுத்துவேன் என்று ஆண்டவன் மீது சொல்லித்து உறுதி அளிக்கிறேன். மாநிலங்களவை உறுப்பினர் ஆக இருக்கிறார் எல்கே சுதீஷ். விவரங்களை தொடர்ந்து செய்தியாளர் நௌஷாத் கேட்கலாம். வணக்கம் நௌஷாத். அதான் முன்பே தெரிவித்திருந்தான். அதாவது கட்சியை வலுப்படுத்துவதற்காக இந்த பதவி என்பது அது கட்சிக்கு மட்டும் இல்லாமல் தொண்டர்கள் மத்தியே ஒரு உறுதியை கொடுக்கும் வகையில் தான் இருக்குது. விஜயகுமார் குறிப்பாக விஜயகாந்துடைய மறைவிற்கு பிறகு கட்சி பல இடங்கள்ல வளரவில்லை என பலரிடமும் கருத்து வைத்தாலும் கூட, ஆனால் தேர்தல் காலங்களில் தேமுதிகவை தவிர்த்து எந்த கூட்டணியும் அமையாது என்ற சூழல் தான் உருவாகி அது கேட்டால் திமுகவா ஒரு கேள்வி இருந்தது. ஆனால் அதிமுகவும் இல்லை திமுகவும் இல்லை ஒரு கூட்டணி அமைப்போம் என்ற எதிர்பார்த்த நிலையில குறிப்பாக திமுகவோட கூட்டணி அமைத்தது என்பது மிகுந்த தொண்டர்கள் மத்தியில உற்சாகத்தை வரவேற்றதாக பார்க்க முடியுது. அது மிக முக்கியமாக 21 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு எம்பியாக நாடாளுமன்ற உறுப்பினர் மாநில உறுப்பினருக்கு எல்கே சுதீஷ் செல்வது என்பது தேமுதிகவிற்கு அடுத்த கட்டத்திற்கும் கட்சியை வலுப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக அமையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தது குறிப்பாக எத்தனை இடங்கள் ஒதுக்கப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பும் கூட்டியிருக்கிறது சட்டப்பேரவை தேர்தலில். அதுக்கேற்றாமல் அந்தந்த இடங்களை யாரை போட்டியிடுவான் அறிவிப்பால் எதிர்பார்க்கப்படுகிறது. முதற்கட்டமாக தற்சமயம் தமிழக முதல் முன்னிலையில எல்கே சுதீஷ் வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அவரிடம் குறிப்பாக அருகில் தேமுதிக பொதுச்செயலர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற குழு ராஜேஷ்குமார் மற்றும் ராசா ஆகியோர் அமர்ந்ததுடைய பார்க்க முடியுது. தற்சமயம் உறுதிமொழி எழுதுவது கூட பார்க்க முடியுது. நல்ல விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.